என் செல்ல குழந்தையே, நீ இன்று உன் வராகி அம்மாவின் அன்பு முழுமையாக உனக்கு கிடைத்து விட்டது. என் தங்க பிள்ளையே, நீ இழந்த உன்னுடைய சந்தோஷத்தை மீண்டும் உனக்கு மீட்டு தந்து சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் உன் அம்மா இப்போது உன்னிடம் பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் நாளை நிச்சயமாக உனக்கு நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இனிமேல் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. என்னை நோக்கி நீ செய்யும் நேர்மையான பிரார்த்தனை எதுவும் வீணாகவே இல்லை. வீணாக நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் குழந்தை, உன் மனதில் உள்ள அர்த்தங்களை நான் எப்படி உனக்கு உணராமல் இருப்பேன்? என் பிள்ளையே, நீ எந்த ஒரு சந்தோஷத்தை வாழ்க்கையில் இழந்து விட்டதாக நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ, அந்த சந்தோஷம் வந்து சேரப்போகின்ற நாள் நெருங்கி வந்து விட்டது. கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். எல்லாமே முடிந்து விட்டது. இனிமேல் நடக்க இருப்பதை மட்டுமே எண்ணி என் குழந்தை நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். நான் உன்னோடு இருந்து உன்னை காத்து கொண்டுதான் இருக்கின்றேன். எந்த ஒரு சிக்கல்களுக்கும் எந்த ஒரு கவலையும் வேண்டாம். உன் கனவு நிறைவேறும் முன் சோதனைகள் வருவது சாதாரண விஷயம்தான். அதற்காக என் குழந்தை நீ சோர்ந்து விடாதே. உன் வெற்றிக்கான வழிதான் சோதனை. அந்த சோதனையிலிருந்து உன்னை நிச்சயமாக வெளியே கொண்டு வந்து உன் கனவை நிறைவேற்றுவேன் என்று உனக்கு நான் உறுதி செய்கின்றேன். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடக்க இருந்த சில விஷயங்களை தட்டி போனது, அதனை மீண்டும் பெற முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உன்னை நெருங்கி யாரேனும் வந்தாலும் நீ உடனடியாக மலர்ந்து விடக்கூடாது. அதற்காக அவர்கள் விலகி சென்றால் உடனே உதிர்ந்து விடவும் கூடாது. உன் மனதை எப்போதுமே வெற்றி மடமாக வைத்துக் கொண்டால் போதும். நிச்சயமாக மகிழ்ச்சி என்பது வாழ்க்கையில் எப்போதுமே இருந்து கொண்டிருக்கும். என் தங்கமே, வாழ்க்கை உனக்கு நிறையவே கற்றுக் கொடுத்து விட்டது. போதும் போதும் என்கின்ற அளவிற்கு கற்று தேர்ந்து விட்டாய். என்ன இந்த வாழ்க்கை என்பதை சலித்துக் கொள்வதை விடுத்து இவ்வளவுதானா வாழ்க்கை என்று சகித்து கொண்டு வாழ்வதற்காக என் குழந்தை நீ பழகிக்கொள். என் தங்க பிள்ளையே, நீ எங்கு சென்றாலும் திரும்புகின்ற திசையெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு நிச்சயமாக காட்சி தருவேன். கஷ்டங்களை தீர்த்து தருவதற்கான பாதையும் நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன். என் குழந்தை, நீ வாழ்க்கையில் இழந்ததாக நினைப்பது மீண்டும் உன்னை தேடி தானாகவே வந்துவிடும். நான் உன்னை தேடி வர வைத்து விடுவேன். அது உன் கைகளில் ஒப்படைப்பது என்னுடைய கடமை அல்லவா? என் குழந்தையே, இந்த அம்மாவின் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு கிடைக்கும் போது நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம். உன் வாழ்க்கை உனக்கு இதுவரை தந்ததெல்லாம் போதும். இனிமேல் நீ அனுபவிக்க போவது எல்லாமே நல்லபடியாக உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல நிலையை அடைவதற்கான மிக பெரிய பொக்கிஷமாக மட்டும்தான் இருக்க போகின்றது. என் குழந்தையே, நீ நீண்ட நாள் என்னிடம் வைத்த கோரிக்கையை நான் நிறைவேற்று தருணம் வந்துவிட்டது. நீ மகிழ்ச்சியாக இருந்து துள்ளி குதிக்கப் போகின்றாய். அன்பு குழந்தையே, எல்லா விதமான தேவையற்ற கேள்விகளுக்கும் சிறந்த பதில் எது தெரியுமா? அதை நீ கண்டு கொள்ளாமல் அமைதியாக போவதே. அமைதியாக போவதை வைத்து கோலை என்று நினைத்து விடுவார்கள் என்று என் குழந்தை நீ எண்ணி கவலைப்படாதே. வார்த்தையை விட அமைதியாக கடந்து போவதற்கு நிறைய மன உறுதியும் பக்குவமும் தேவை. அந்த மன உறுதியைத்தான் நான் உனக்கு தருகின்றேன். என் குழந்தையே, எப்போதும் உன்னுடைய எண்ணத்தில் கவனமாய் இருக்கின்றாயோ, நாம் எண்ணத்தில் கவனமாய் இருந்தால் நீ செய்யும் செயல் சிறப்பானதாகத்தான் இருக்கும். இனியும் நீ முட்டாளாக இருக்காதே. உன்னை என்னவென்று தெரியாதவரின் உண்மையாக இருந்து ஒருபோதும் ஏமாறாதே. நீ அவர்களிடம்
இருந்து சற்றே உன் விலகி உன் கடமைகளை நீ செய்து பார். உன் வாழ்வில் வெற்றி கிடைக்கும். நீ காலம் என்னும் சூழ்ச்சிக்குள் நிச்சயமாக பாடம் கற்பிக்கப்படும். உன்னுடைய இந்த நிலையை கண்டிப்பாக மாற்றத்தான் போகின்றேன். என் தங்கமே, நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்தாலே போதும். என் பிள்ளை, நீ மற்றதை நான் பார்த்து கொள்கின்றேன். மற்றவர்களுக்காக நீ விளக்கம் கொடுக்க தேவையில்லை. உன்னுடைய விளக்கத்தை நான் புரிந்து கொண்டேன். நீ புரிந்து கொண்டது மட்டுமல்லாமல் உன்னுடைய நியாயமான கோரிக்கையும் நான் நிறைவேற்றி அதை அறிந்து கண்டேன். என் பிள்ளையே, கண்டிப்பாக ஒரு தவறும் செய்திருக்க மாட்டாய் என்று நான் தான் நினைக்கின்றேன். நீ மற்றவர்களை கண்டு பயம் கொள்ள தேவையில்லை. உனக்காக நான் இருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, நீ பிறரின் சொல்லுக்கு பயந்து பயந்து உன் வாழ்க்கையை நீ வாழாதே. உன்னுடைய மனம் சொல்லும்படியே நீ வாழ்ந்தாலே போதும். ஒருவரின் துயரத்தை கண்டு நீ புன்னகை கொள்ளாதே. காலம் என்பது சுழலக்கூடியது. உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளிக்கும் பதில் உண்டு. உன்னை அளவைத்தவர் முன் நிம்மதியான வாழ்க்கையை நீ பெறப் போகின்றாய். உன் தாயானவள் நான் இருக்கின்றேன். என் விருப்பம் நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பதுதான். அதற்கு உன்னை தயார்படுத்தும் வேளையில் நான் இப்போது ஈடுபட்டிருக்கின்றேன். நீ என்னை நோக்கி முதலில் ஒரு அடியை எடுத்து வை. அடுத்த அடி மற்றதை நான் பார்த்து கொள்கின்றேன். என் குழந்தையே, நான் விரும்புகின்ற விஷயம் ஒன்றே ஒன்றுதான். என் மீது நீ பரிபூர்ண பக்தி இருந்தால் நம்பிக்கை வரும், பொறுமை வரும். இதையெல்லாம் உன் தாயானவள் அனுமதிப்பேன் என்ற அறிவு வரும். பிறகு எல்லாம் நன்மையாய் முடியும். எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. என்ன ஆனாலும் எதிர்த்து நின்று நீ போராடு. எப்போதுமே என்னை மீறி நடக்காது என்பதை நீ தீர்க்கமாக நம்பு. இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து மனம் குழம்பும் நிலை சந்திக்கும் போது மனமுடைந்து போக வேண்டாம். பொறுமையுடன் என்ன நடக்கப் போகின்றது என்பதை கவனித்துக் கொண்டே இரு. ஏனெனில் என்னுடைய குழந்தையை எப்படியாவது காப்பாற்றுவது என்னுடைய கடமையாகும். என் தங்க பிள்ளையே, நீ வாழ்க்கையில் தோற்று போய் விட்டோமோ என்று குறுகிய நிலைக்கு செல்லாதே. இன்பத்தை மட்டும் நீ மனதார மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள். ஆனால் கஷ்டத்தை ஏற்கும் போது ஏன் இப்படி கலங்குகின்றாய்? நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருந்து கொண்டுதானே இருக்கின்றேன். உனக்கு தேவையில்லாததை நினைத்து கவலை கொள்ளாதே. அப்படி இருந்தால் நீ எதற்கு வருத்தப்பட்டாயோ அது உன்னை தேடி வரும். என் குழந்தையே, நான் தர்மத்தின் வழிபடிதான் வாழ்கிறேன் என்றால், ஆனால் எனக்கு இந்த சோதனை என்று புலம்புகின்றாயா? நேர்மையாக வாழும்போது சில நேரங்களில் சில இன்னல்கள் மத்தியில் வரத்தான் செய்யும். அதை கண்டு கலங்காதே என் குழந்தையே. அதற்காக நீ ஒருபோதும் உன் அறநெறி தவறி வாழ்க்கையை நடத்தாது. அது உனக்கு அழிவைத்தான் தேடித்தரும். கெட்டவர்கள் நல்லா இருக்கின்றார்கள், அதே போல் நாமும் அப்படி இருந்தால் நல்லா இருப்போம் என்று நீ கனவில் கூட சிந்திக்காதே. இன்று அவர்கள் நன்றாக இருப்பது போலத்தான் தெரியும், உன் கண்களுக்கு புகப்படும். ஆனால் அவர்கள் உண்மையிலே கர்ம வினை அவர்களுக்கு அவருடைய சந்ததிகளுக்கும் இன்னும் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் நீ அதை பற்றி யோசிக்க வேண்டாம் என் குழந்தையே. நான் உனக்கு சிறிது கஷ்டத்தை கொடுத்தாலும் உன் கர்மங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டுதான் இருக்கின்றேன். விரைவில் உன் கஷ்டங்களை எல்லாம் விடிவு காலம் வந்துவிடும். நீ வாழ்வை அனுபவிக்க போகின்றாய். நீ இழந்த சந்தோஷத்தையும் மீட்டு உனக்கு தரப்போகின்றேன். என் குழந்தையே, நீ ஒருபோதும் உன்னோடு இருக்கும் வரை கவலையை பிறரிடம் சொல்லாதே. ஏனென்றால் உன் முன்னால் நின்று உனக்கு ஆறுதல் கூறுவது போல் கூறிவிட்டு அதை மற்றவர் மத்தியில் கேலியாக கிண்டல் செய்வார்கள். நீ அடுத்தவரின் உன் வழிகளை சொல்வது உன் அழிவை நீயே தேடுவதற்கு சமமாகின்றது. உன் குறைகளை, அதாவது உன் தாயானவள் என்னிடம் வந்து சொல், நான் அதை நிறுத்தி பண்ணுகின்றேன். உன் வருகைக்காகத்தான்
குழந்தையே, நான் என் சன்னிதானத்தில் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றேன். நீ என்னிடம் வந்து சொல். அதற்கான தீர்வை நான் எப்படியேனும் கண்டுபிடித்து அதிலிருந்து உனக்கு விடுதலை அளிக்கப் போகின்றேன். என் பிள்ளையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். குறையில்லாத மனிதன் இந்த உலகத்தில் எவருமே இல்லை. நான் தவறு செய்து விட்டோம் என்று வருந்தாதே. நீ எந்த தவறையும் செய்யவில்லை. மனமருந்தி தவறு செய்தவிட மன்னிப்பு கேள். நிச்சயமாக உனக்கு மன்னிப்பு கிடைக்கும். நடக்கும். ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி.